ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இறைவனோட அருளாலும் குருவோட அருளாலும் மாணிக்கவாசகர் அருளி செய்த சிவபுராணம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம் அல்லது துதிப்பாடல், அந்த பாடலை பார்க்க போகின்றோம். இந்த பாடல் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகம் அப்படிங்கிற ஒரு நூல், ஒரு புஸ்தகம், அதனுடைய முதல்ல வந்திருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு பல சிறப்புகள் உண்டு. அவைகளையெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். இந்த சிவபுராணம் அப்படின்னாலே சிவபெருமானை பற்றிய பழமையான பெருமைகள், தொன்மையான பழமையான பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்ல போகின்றார். அல்லது அவருடைய லீலைகள் அல்லது அவருடைய திருவிளையாடல்னு சொல்லுவோம். இதெல்லாம் அவர் என்ன செய்தார், சிவபெருமான் அவருக்கு மாணிக்கவாசகருக்கு என்ன செய்தார், அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அவர் என்ன செய்கின்றார், எப்பேற்பட்ட ஒரு தன்மையுடையவர், எப்பேற்பட்ட ஒரு பெருமையுடையவர் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் அல்லது பாடல் அப்படிங்கிறது தான் சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை பார்ப்பதற்கு முன்னாடி நமக்கு ஒரு மரபு உண்டு, சம்பிரதாயம். எந்த ஒரு நூலை படிக்கிறதா இருந்தாலும், ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஆன்மீக நூலாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமாகவே நம்ம இந்த உலகத்திலேயே வேறு ஏதாவது படிக்கணுன்னா கூட நாம் இறைவனை வணங்கி, நமக்கு அந்த பாடத்தை யார் சொல்லித்தராங்களோ அவங்கள நினச்சி, அதாவது குருவை வணங்கி, அதுக்கப்புறமா நமக்குன்னு ஒரு புஸ்தகம், நம்ம எதை எடுத்து படிக்கிறோமோ அந்த புஸ்தகத்துக்கு மரியாதை கொடுத்து, அதுக்கப்புறமா நமக்கும் கூட நம்ம மேலே நம்பிக்கை ஏற்படணும். இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யும்பொழுது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதை படித்தா அதை எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, கருணை அப்படிங்கிறது கிருபா அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். ஈஸ்வர கிருபா, குரு கிருபா, சாஸ்திர கிருபா, ஆத்ம கிருபா அப்படின்னு 4 விதமாக சொல்லுவாங்க. இந்த 4ம் சேரும் பொழுது நீங்கள் எதில் முயற்சி எடுக்கிறீங்களோ, எதை படிக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை வாழ்க்கையில் நமக்கு வெற்றி தரக்கூடிய அளவுக்கு நம்மோடு அது இணையணும். அந்த படிக்கிற விஷயம் நமக்குள்ளே அந்த அந்த அறிவு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு நம்மளை மாற்றணும். நம்ம எதை படிக்கிறோமோ அதை புரிந்து கொண்டு அந்த அந்த நூலினுடைய அறிவு நம்முடைய அறிவாக மாறணும். அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்முடைய விஷயங்களாக மாறணும். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் ஏற்படணும். அப்படின்னா இந்த 4மே வேணும். ஈஸ்வர கிருபா, குரு கிருபா, சாஸ்திர கிருபா, ஆத்ம கிருபா. இதில் ஈஸ்வர கிருபா அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு மழை போல், அது எப்போதும் எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்குமே ஒரு பாரபட்சம் இல்லாமல், இவர் எனக்கு பிடிக்கும், இவர் எனக்கு பிடிக்காதுன்னா இறைவனுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா உயிர்களும் அவருக்கு பொது. அதுவும் உயிர்கள்னால் என்ன, மனுஷங்கன்னு இல்லை, எறும்புலேருந்து ஆரம்பித்து இந்த பிரம்மதேவன் வரைக்கும் இறைவனுக்கு எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான ஒரு அருள் தான். இவருக்கு ரொம்ப அதிகமாக செய்வேன், இவருக்கு குறைவாக செய்வேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா உயிர்களும், நமக்கு வேணால் மனிதர்கள் உயர்வாக இருக்கலாம், அல்லது தேவர்கள் நமக்கு மேலே அப்படிலாம் வச்சுருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த உயிர், எறும்பு அல்லது ஊர்வன, பரப்பன, விலங்குகள், எது வேணா இருக்கட்டுமே, எல்லாமே இறைவனுக்கு ஒரே மாதிரி தான். அனைத்துக்குமே நம்ம பார்த்தோம்னா தெரியும். அந்த திருவிளையாடல் புராணம் அப்படின்னு மதுரையில் நிகழ்த்திய திருவிளையாடல்களில் சிவபெருமான் கரிக்குருவிக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். கரிக்குருவின்னு சொல்லுவோம். அந்த குருவிக்கு திரம்பக மந்திரம்னு சொல்லக்கூடிய மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் சிவபெருமான். சாட்சாத் அவரே அனுகிரகம் பண்ணுறார் ஒரு குருவிக்குன்னா யோசிச்சு பாருங்கள். நாரைக்கு முக்தி கொடுத்துருக்கார். நாரை அது ஒரு பறவை தானே, கொக்கு வகை, அது போல் அதற்கு முக்தி கொடுத்துருக்கார். அது பக்தியோடு வழிபட்டது அப்படிங்கிறதுக்காக. அதே போல் பன்றி குட்டிகளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், அருள் செஞ்சிருக்கார். பன்றி குட்டிகளுக்கு தாய் இல்லாமல் அது அலைந்து திரிந்து வெயிலில் காட்டில் வாடும் பொழுது தாய்ப்பன்றியாக உருவம் எடுத்து தாய்ப்பால் கொடுத்துருக்கார். பன்றி குட்டிகளுக்கு அந்த பன்றி தாய் பால் கொடுத்துருக்காள். அது சிவபெருமானிடம் பன்றியினுடைய தாயாக அருள் செஞ்சிருக்கார். அப்படின்னா அவர்கிட்டேருந்து வர்றதுன்னா ஞானம் தானே, சிவஞானம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதனால் அவருடைய அந்த அருள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் இப்போ இந்த ஈஸ்வர கிருபா அப்படிங்கிறதுல
நம்முடைய முயற்சி எப்படியோ அதற்கேற்ற அருள் நமக்கு கிடைக்கும். இப்போது கங்கை நிறைய வெள்ளமாக தண்ணி போயிட்டு இருந்தாலும் நம்ம டம்ளரை கொண்டுட்டு போகிறோம், ஒரு சின்ன ஒரு கப்பு கொண்டுட்டு போகிறோன்னா அவ்வளோதான் தண்ணி எடுக்க முடியும். இதே ஒரு பெரிய குடம் கொண்டு போனால் நிறைய எடுக்க முடியும். ஒரு அண்டா எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ எடுக்க முடியும். அப்போது தண்ணீர் அவ்வளோ போயிட்டே இருக்குது. நம்ம எந்த பாத்திரத்தை கொண்டு போகிறோமோ அவ்வளோ தண்ணீர் நமக்கு கிடைக்கும். அதே போல் நாமும் கூட இறைவனோடு இணக்கம் எப்படி வச்சுருக்கோமோ, எப்படி பக்தி பண்ணுறோமோ, எவ்வளோ பக்தி பண்ணுறோமோ, ஆழ்ந்த ஈடுபாட்டோடு எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் அவர்கிட்டேருந்து வர்றது ஒரே மாதிரி தான். ஆனால் நமக்கு தகுதி எதுவோ அதை போல் சில பேருக்கு நிறைய கிடைக்கிறது, சில பேருக்கு குறைவாக கிடைக்கிறது. அப்போ இதுக்கு பேர் ஸ்ரத்தான்னு சொல்லுவாங்க. அந்த பக்தியோடு சேர்ந்த வார்த்தை ஸ்ரத்தா பக்தினே சேர்ந்து சொல்லுவாங்க. ஸ்ரத்தா பக்தின்னா ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை, ஈடுபாடு, முயற்சி, உற்சாகம், ஊக்கம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு வார்த்தையை ஸ்ரத்தான்னு எடுத்துக்கலாம். அதில் இத்தனை அர்த்தங்களையும் உள்ள வரும் ஸ்ரத்தான்ற அந்த சொல்லுக்கு. அப்போ எவ்வளோ ஸ்ரத்தாவோ கீதையில் கூட பகவான் சொல்லுவார், யோ ஏத் ஸ்ரத்தா சயேவ சஹ. யார் எந்த ஸ்ரத்தை அளவுக்கு இருக்கிறாங்களோ, யார் எந்த ஸ்ரத்தையோ அந்த ஸ்ரத்தை அளவுக்கே அவர்கள் எதை நம்புகிறார்களோ அதுவாகவே ஆகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்க. இன்னொரு விதத்தில் சொல்லும்போது உங்களுடைய உணர்வு எத் பாவம் தத் பவதி, உங்களோட உணர்வு என்னவோ அதை போல் நீங்கள் ஆகுறீங்க அப்படின்லாம் எத்தனை விதமாக சொல்கிறாங்க. அவர்களுடைய அந்த எண்ணம் போல தான் அவங்களுடைய அந்த பக்திக்கு இறைவன் அருள் செய்கின்றார். அது கூட வள்ளுவர் அழகாக சொல்லுவார், வெள்ளத்தனேது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனேது உயர்வுன்னுவார். உங்களோட உள்ளம் உயரும் பொழுது, பக்தியினால் மேன்மை அடையும் பொழுது, தூய்மை அடையும் பொழுது, சிறக்கும் பொழுது அதற்கு ஏற்ற அளவுக்கு இறைவனுடைய பேரொருள் பெரும் கருணை அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால் ஈஸ்வர கிருபா அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த கிருபைக்கு நம்ம பாத்திரமாகிறதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும். அதற்கு தகுதியுடையவர்கள் ஆகிறதுக்கு கிருபைக்கு குறைவே கிடையாது. இறைவனோட அருளுக்கு எப்பொழுதும் குறைவே கிடையாது, நிறைந்து இருக்கிறது. நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கிறார் இறைவன், அவருடைய பேரொருளும் எங்கும் நிறைந்திருக்கிறது. இப்போ இந்த ஈஸ்வர கிருபா அப்படிங்கிறது இந்த நூல் முழுக்க அவர் நமக்கு எப்படி அருள் செய்கின்றார், இந்த பக்தர்களுக்கு, ஜீவர்களுக்கு, இந்த உயிர்களுக்கு எப்படி அருள் செய்கின்றார். நம்மளை எப்படி வேணால் வச்சுக்கலாம், இந்த உயிர்கள் அப்படி நாமளே எடுத்துக்கலாம், அல்லது அடியவர்கள் அல்லது பக்தர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது நம்ம ஜீவன்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படிலாம் அருள் செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் இது முழுக்கவே ஈஸ்வர கிருபா வரப்போகிறது. சிவபெருமானுடைய பெருங்கருணையை பற்றி தான் இதில் எல்லாம் சொல்ல போகிறார். அவருடைய பேரருளை பற்றி தான் எல்லாமே பாடல் முழுக்க வரப்போகிறது. அதனால் ஈஸ்வர கிருபா அப்படின்னு தனியாக இப்போ பார்க்கணும்னு இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஒரு பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அவரை வணங்கிட்டு இதற்குள்ளே போகலாம். இப்போது தினந்தோறும் அந்த பிரார்த்தனையிலேயே திருமூலர் திருமந்திரத்திலேருந்து ஒரு பாடலை எடுத்து சொல்லி வர்றோம். அந்த பிரார்த்தனையில் வரக்கூடிய அந்த பாடல் என்னென்னா, சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்றிட சிவகதி தானே. ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பார் திருமூலர். அப்படியே படித்தா அப்படியே புரிகிற மாதிரி. இப்போ இந்த சிவபெருமானுடைய பெரும் கருணை இதில் எப்படி சொல்கிறாருனாக்கா, சிவம் அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு அர்த்தம். மங்களம், மங்களம் தமிழில் சொன்னால் மங்களம். இந்த மங்களம் அப்படின்னாலே ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள். மங்களம் அப்படின்னாலே எது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முழுக்க சிறப்பாக இருக்கிறதுக்கு சிவனுடைய பேரருள் வேண்டும். அது யாருக்கு அந்த பக்தி இல்லையோ, இறைவன்கிட்ட நம்மளை நாம் அகங்காரத்தை சரண்டர் பண்ணலையோ, இறைவனை பணிந்து அவரிடம் அவருடைய அந்த கருணை அல்லது அந்த அருளை பெறுவதற்கு நாம் முயற்சி பண்ணலையோ, அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுடைய தவறுனாலே, அவங்களோட அகங்காரத்தினாலே நிறைய தவறுகளை பண்ணிடுறாங்க. அந்த தவறுகளை பண்ணி அதனால் துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அந்த தவறுகளை தான் தீவினை அப்படின்னு சொல்கிறோம். புண்ணியங்களை செஞ்சால் நல்வினை, கெட்ட செயல்களெல்லாம் செஞ்சால் தீவினை. அப்போ இந்த தீவினை யார் செய்கிறாங்களோ அவங்க தீவினையாளர். இப்போது யாராவது நிறைய கெடுதல்கள் செஞ்சு அதனுடைய துன்பங்களெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்தே தெரிஞ்சுக்குங்க, அவர்கள் இறைவன்கிட்ட தன்னை ஒப்படைக்கவில்லை. இறைவனிடம் அவரை தலைவனாக அல்லது நமக்கு மேலான பரம்பொருளாக நினைத்து புத்தி மனசெல்லாம் அவர்கிட்ட நம்ம கொடுத்து
அவருடைய பிரசாதமாக இந்த புத்தி மனதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழணும். அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எல்லாம் இறைவன் கொடுக்குற அருளாக நினைச்சு அப்படி வாழணுமா. அப்போ இது எல்லாத்துக்கும் கருவிகளாக இருக்கக்கூடிய இந்த மனம், புத்தி, இதெல்லாம் உடல், இந்த உடல், மனம், புத்தி எல்லாத்தையும் இறைவன்கிட்ட மனசார சமர்ப்பணம் பண்ணி திரும்ப அவருடைய அருளால் நான் இந்த செயல்களெல்லாம் செய்ய போகிறேன்னு காலையில் நம்ம நினச்சோம்னா அன்றைக்கி முழுக்க நம்முடைய எல்லா செயல்களும் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா. எண்ணம், செயல், சொல் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது திருமூலர் அந்த பாடலில் சொல்கிறார், இதெல்லாம் செய்யாதவர்களுக்கு அவர்களை அறியாமல் தீவினையில் போய் விழுறாங்க, கெட்டதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, அதனால் தீவினையாளர் ஆகிடுறாங்க. இப்போ சிவ சிவன்னு 2 தடவை சொல்கிறது எதற்காகன்னா, அவரை நாம் வணங்கும் பொழுது பல முறை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறைக்கு மேலே 2வது 3வதுலாம் சொன்னால் நிறைய அவருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணுன்றது தான் இதனுடைய பொருள். வெறும் சிவ அப்படின்னு அப்படி நிறுத்தக்கூடாது. சிவ 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 சிவான்னு சொல்லிகிட்டே இருக்கணும் நிறைய. அப்படி சொல்ல சொல்ல நம்முடைய எல்லாமே நல்லது நடக்கும். அப்படிலாம் சொல்லாதவங்களுக்கு அவங்க தீவினையாளராக ஆகிடுறாங்க. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய இஷ்ட தெய்வமாக சிவனை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறார். அந்தந்த தெய்வத்தை வணங்குறவங்க அந்தந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான இந்த நம்ம இப்போ படிக்க போகிற இந்த சிவபுராணத்தில் தலைவராக, தெய்வமாக, ஈசனாக இருப்பவர் சிவபெருமான். அப்படிங்கிறதுனால இந்த மந்திரத்தை எடுத்துக்கிறோம், திருமந்திரத்தை. அந்த தமிழ் மந்திரம் இது, தமிழில் சொல்லியிருக்கிற பாடலே மந்திரம் அப்படின்னா பாருங்கள். அதில் சொல்லியிருக்கார், சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். அதை சொல்லாதவங்க, சிவ சிவான்னு சொல்லாதவங்க தீமையில் போய் மாட்டிக்கிறாங்க. அதே அடுத்த வரியில் சொல்கிறார், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். பாருங்களேன், ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான். என்கிலர் அப்படின்னா சொல்லாதவங்க, என்றிட அப்படின்னா சொல்பவர்கள். சிவ சிவான்னு சொன்னாலே சிவ சிவ என்றிட, என்கிலர் என்றிட. என்கிலர்னாக்கா இப்படி சொல்லாதவர்கள், என்றிட அப்படின்னா இப்படி சொல்பவர்கள். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். யாராவது சிவ சிவன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களோட தீவினையெல்லாம் அழிஞ்சிடுமா. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ தீய செயல்களெல்லாம் முன்னாடி செஞ்சிருந்தா கூட அவைகளெல்லாம் அழிந்து விடும். மாளும்னா இந்த இடத்துல மாளுதல் அப்படின்னா இறத்தல், அழிதல் அப்படிங்கிற அர்த்தம். தீவினை மாளும். சிவ சிவ என்றிட தேவருமாவர். இப்போ பாருங்கள், 3 நிலை. ஒன்று அந்த நெகட்டிவ்னஸ்ன்றமே தாழ்ந்த நிலை. தீவினையாளர் அப்படிங்கிறது தாழ்ந்த நிலை, கீழான நிலை. ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையிலேருந்து கீழே மிருக நிலைமைக்கு போயிடக்கூடாது. தீயவைகளெல்லாம் செய்கிறவங்கள மிருகம் போல தான் மற்றவங்களாம் பார்ப்பாங்கன்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் கீழான நிலைமைக்கு போயிடக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸில், நெகட்டிவ் அந்த செயல்களெல்லாம் போயிடக்கூடாது. அப்போ இது கீழான நிலை 1. 2வது என்ன அப்படின்னாக்கா, 0 லெவலுக்கு வந்துட்டோம். மைனஸில் போகாமல் இப்போது 0 லெவலுக்கு வந்துட்டோம். இது என்ன அப்படின்னா, சிவ சிவ என்னோட தீவினை மாளும்னு சொன்னமே, கெட்டதெல்லாம் போயிடுச்சு. முன்னாடி கெட்டதாக இருக்கும் பொழுது கீழான நிலையில் இருந்தோம். இப்போ கெட்டதெல்லாம் போயிடுத்து, இப்போது அந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறோம். கீழே போகாமல் இப்போ இந்த பூமியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். இதை விட உயர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்குது, அங்கே போகணுமே. அப்போது மேலான நிலைன்னு ஒன்று இருக்குது, அதற்கு அடுத்த நிலை சமமாக இருக்கிற நிலை ஒன்று இருக்குது. சமம் நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த 0 லெவல்னு இருக்கிற ஆரம்ப நிலை, ஆரம்ப நிலைன்னு ஒன்று இருக்குது. மேலான நிலை ஒன்று, ஆரம்ப நிலை ஒன்று, அதை விட கீழான நிலைன்னு ஒன்று. இப்போது சிவ சிவன்னு சொல்லாதவங்க கீழான நிலை, சிவ சிவன்னு சொல்கிறவங்க ஆரம்ப நிலையில் வந்துட்டாங்க. அந்த தீமைகளை போக்கிக்கிட்டு ஆரம்ப நிலையில் வந்துட்டாங்க. இன்னும் அதையே சிவ சிவன் சொல்லிகிட்டே இருந்தால் அதுவே நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா, சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். தேவர்ன்றது மனிதர்களோட உயர்ந்த நிலை, ஸ்வர்க்கம் அல்லது அந்த இந்திரலோகம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நிலைமைக்கு போயிடுவோமா. தேவரும் ஆவர். தேவகனாலும் ஒளி பொருந்தியவர்கள். அவங்களுக்கு வடிவமே ஒளி வடிவமாக இருக்கிறாங்களாம். அப்போ இந்த உடம்பை கடந்து அந்த உடம்புக்கு போயிடுறோம். இது ஒரு அழுக்கு நிறைஞ்ச உடம்பாக இருக்குது இல்லைங்களா, அது சுத்தமான தேகம், ஒளிமயமான தேகம் ஆயிடுறது. தேவரும் ஆவர். அதை விட உயர்ந்த நிலையும் போக முடியுமா. தொடர்ந்து சிவசிவன் சொல்லிகிட்டே இருந்தோம்னா எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதிதானி, சிவபெருமான்கிட்டேயே கொண்டு போய் சேர்த்துருமா. அப்போ எப்படி பாருங்களேன். இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா,
கங்கா மாதா அவங்களோட அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, கங்கையினுடைய இந்த பூமிக்கு வந்தது அதனுடைய அந்த சரித்திரத்தை சொல்லும்பொழுது முதல்ல அந்த பலி சக்கரவர்த்தி கிட்ட வாமன் அவதாரமாக வந்து மகாவிஷ்ணு தானம் கேட்குறார். இந்திரனுக்காக, இந்திரனுடைய தம்பியாக கஷ்யபர் அதிதி அப்படிங்கிற அந்த ரிஷி, அவருடைய மனைவி கஷ்யப பிரஜாபதி, அவருக்கு மகனாக பிறந்து, ஏன்னா அவங்களாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. தேவர்களில் எல்லா தேவர்களுக்கும் அன்னை வந்து அதிதி, தந்தை வந்து கஷ்யபர். அந்த தேவர்களையெல்லாம் இந்த அசுரர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அதில் தலைவராக ராஜாவாக இருக்கிறவர் தான் பலி சக்கரவர்த்தி. இப்போ என்ன எடுத்து அந்த தேவர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா வருத்தத்தோடு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, எங்களோட பசங்களோட கஷ்டமெல்லாம் போகணும், தேவர்களோட கஷ்டமெல்லாம். அதில் தலைவன் தான் இந்திரன். இந்திரனும் வணங்குறான் சுவாமி கிட்ட, எங்களை நீங்கள் வந்து காப்பாற்றணும், திரும்பவும் அந்த நிலையை அடையணும், இந்திர பதவி அடையணும். அம்மாவும் வணங்குறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க. ரிஷி அந்த அப்பா கிட்ட அனுமதி பெற்று இவங்களாம் வணங்குறாங்க. அவர் எல்லாருக்கும் பொதுவானவராம். கஷ்யபர் சாட்சியாக இருப்பார் எல்லாத்துக்கும். அவருக்கே தான் அசுரர்களும் பிறந்திருக்கிறாங்க இன்னொரு மனைவி மூலமாக. கெட்டவங்களும் அவர்கிட்டேருந்து தான் வந்திருக்காங்க, நல்லவங்களும் அவர்கிட்டேருந்து தான் வந்திருக்காங்க. எதுக்கும் அவர் பொறுப்பாக மாட்டார். அந்தந்த அன்னை எப்படி இருக்காங்களோ அந்தந்த குழந்தைங்க அப்படி இருக்குது. தீய எண்ணம் படைத்த அன்னைக்கு அசுரர்கள் பிறந்துட்டாங்க, நல்ல எண்ணங்களுடைய அன்னைக்கு தேவர்கள் பிறந்துட்டாங்க. இவங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது இவர்களுக்காக மகாவிஷ்ணு தன்னுடைய அவதாரத்தை எடுக்கிறார். அந்த அதிதிக்கு மகனாக பிறந்து நேராக உபவீத்தம்ன்ற அந்த பூணூல் சம்ஸ்காரம்லாம் பண்ணிக்கிட்டு பிக்ஷை எடுக்கணும், தானம் வாங்கணும். ராஜா பலி சக்கரவர்த்தி யாகம் நடத்திட்டு இருக்கார், பெரிய யாகம், அஸ்வமேத யாகம். அங்கே போகிறார். அங்கே போய் இவரை பார்த்த உடனே ஒரு சின்ன 5 வயது சிறுவனாக பாலகனாக தோன்றுகின்றார். தேஜோமயமாக இருக்கிறார். அவரை பார்த்த உடனே பலி சக்கரவர்த்திக்கு அப்படி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இறைவனே வந்ததா நினைக்கிறார். உண்மையிலே இறைவன் தான் வந்திருக்கிறார். அந்த குள்ளமான வடிவத்தில் பிராமணர், குழந்தை, பிரம்மச்சாரி, இப்போ தான் பூணல் போட்டிருக்காங்க, வந்து எனக்கு தானம் கொடுங்கன்னு கேட்குறார். என்ன வேணுமோ கேள் அப்படின்னாக்கா 3 அடி மண் வேணும், என்னுடைய காலால் அளந்து. இவ்வளோ சின்ன குழந்தை, உனக்கு தெரியல, நீ குறைவாக கேட்குற, நிறைய கேள்னா, இல்லை எனக்கு இது கொடுத்தா போதும். ரொம்ப விவாதமெல்லாம் நடந்து சரி கொடுக்குறேன்னு சம்மதிச்சு கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது பெரிய வடிவமாக மாறிட்டார், விஸ்வரூபமாக, திரிவிக்ரம அவதாரமாக. அப்போது ஒரு அடினால் இந்த பூமியெல்லாம் அளர்ந்துட்டு 2வது அடியை சத்தியலோகம் வரைக்கும் கொண்டு போயிட்டார். பிரம்மதேவன் இருக்கக்கூடிய உலகம் வரைக்கும் பாதத்தை. அங்கே பிரம்மதேவன் தன்னுடைய தந்தையினுடைய பாதத்தை அங்கே பார்த்ததும் தன்னுடைய கமண்டலத்தில் இருக்க தண்ணீரால் அவருடைய பாதத்தை அலம்பினார். அப்போ தான் கங்கை தோன்றியது. தன்னுடைய தந்தை இந்த உலகத்தின் தெய்வம் மகாவிஷ்ணுவை வணங்குறார். அப்படி வணங்கும் பொழுது அவருடைய பாதத்தில் அபிஷேகம் பண்ண தண்ணீர் கங்கையாக மாறுகிறது. அது இல்லாமல் அவருடைய பாதம் வந்து இந்த சத்தியலோகத்துக்கு மேலே இந்த உலகங்களெல்லாம் கவர் பண்ண மாதிரி மேலேயும் தண்ணீர் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணீரும் அந்த கமண்டலத்திலேருந்து வந்த தண்ணீரும் பிரம்மதேவனுடைய கமண்டலத்திலேருந்து இவருடைய பாதத்திலேருந்தே அவருடைய பூஜைக்காக அருள் செய்து அவருடைய பாதத்திலேருந்தே ஒரு தீர்த்தம் பொங்கியதான். மகாவிஷ்ணுவோடைய பாதத்திலேருந்தே 3 தீர்த்தங்கள் இணைந்ததுன்னுவாங்க. இந்த அண்டங்களுக்கு அப்பால் உள்ள அந்த தீர்த்தம் அவரோட பாதத்தில் அது முட்டி அதில் வந்தது. அது பட்டதுனால பிரம்மதேவனுடைய கமண்டலத்திலேருந்தும் தீர்த்தம் வந்தது, மகாவிஷ்ணுடைய பாதத்திலேருந்தும் தீர்த்தம் வந்தது. இது 3ம் சேர்ந்தது தான் கங்கையாக பெருகி ஆகாச கங்கையாக ஓடிட்டு இருந்தது. அப்புறமா இன்னொரு காலகட்டத்தில் இந்த பூமியில் சகரன்ற ராஜாவுடைய 60,000 பசங்க, அந்த சகரன்ற ராஜா நடத்திய அஸ்வமேத யாகத்தில் அந்த குதிரை எங்கேயோ காணாமல் போயிடுத்து. அதை தேடுகிறார்கள். பூமியை தோண்டிட்டு பாதாளம் வரை தேடிட்டு போகிறாங்க. அங்கே வந்து கபில முனிவர் தவம் செஞ்சிட்ருக்கார். அந்த இடத்துல குதிரையை பார்த்துட்டாங்க. இந்த முனிவர் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டார்னு தவறாக நினச்சி அவரை கொல்ல போகிறாங்க. அப்போ அவர் இதெல்லாம் எதுவுமே அறியாதவர். இந்திரன் கொண்டு வந்து அங்கே கட்டியிருக்கான். அவர் ஏதோ திடீர்னு ஏதோ சப்தம் கேட்டு தியானத்துலேருந்து தபஸ்லேருந்து கலைஞ்சி கண்ணை திறந்து பார்த்தா அந்த ராஜகுமார்கள் 60,000 பேர் அவரை கொல்வதற்காக சத்தம் போட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க. இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் எந்த தவறும் பண்ணலை, தவறு பண்ணதான் அவங்க நினச்சி கோபத்தில் வந்து கொல்ல வராங்க, விட்டால் கொன்னுடுவாங்க. தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவர்கள் செஞ்ச தவறு, அகங்காரம், ஆணவம், கோபம், அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்பாவியாக இருக்கிறவர் விசாரிக்காமல் கொல்ல பார்க்குறாங்க. அதனால் கோபத்தில் அப்படி பார்த்தார். அந்த கோப சக்தி எல்லாரையும் எரித்து சாம்பலாகிடுச்சு. 60,000 பேர் எரித்து சாம்பலாக்கிடுச்சு. அவங்களாம் சாம்பலான பிற்பாடு அந்த ராஜாவுக்கு இன்னொரு மகன் இருந்தான். அந்த மகன் மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சு உண்மையிலேயே அவங்க பக்கம் தானே தவறு இருக்குது 60,000 பேர். ஆனாலும் அந்த பாபம் அவங்கள விட்டு நீங்கணும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க. தீமை செஞ்சிட்டாங்க, அந்த ரிஷியை கொல்ல பார்த்துட்டாங்க.
அதனால் அவங்களுக்கு நல்ல கதி கிடைக்கணுன்றதுக்காக சகர ராஜாவுக்கு அப்புறம் இவர் ராஜாவானார் மகன். அவர் ரொம்ப காலம் தவம் செய்கிறார். ராஜா பதவி அடுத்த தன்னுடைய மகனுக்கு ஒப்படைச்சிட்டு அவர்களுடைய அந்த சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்த 60,000 பேருடைய நல்ல கதிக்காக தவம் செய்கிறார். அடுத்த மகன் தவம் செய்கிறார். அதுக்கு அடுத்து வர்றவர் தான் பகீரதன். அவர் கடுமையான தவம் செய்து அந்த தபஸில் முதல்ல பிரம்மதேவனை வணங்கி கேட்கிறார், என்ன பண்ணணும் இவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கிறதுக்கு அப்படின்னா பிரம்மதேவன் சொல்கிறார், கங்கை கங்கா ஜலத்தில் இவர்களுடைய அந்த சாம்பலெல்லாம் கரைந்தால் இவங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும். அப்போ கங்கை வர்றதுக்கு என்ன பண்ணுறது, கங்கா மாதாவை நீ தவம் செய்து அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் போயிட்டார். அவர் அனுமதி கொடுத்துட்டார். என்ன அவருடைய கமண்டத்துலேருந்து வந்தது தான் ஆகாஷ கங்கையாக போயிட்டுருக்கு. அவரே சொன்னார், கங்கா தீர்த்தத்தினால அந்த சாம்பலெல்லாம் கரைஞ்சாதான் அவங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும்னு. அதனால் இப்போ கங்கையை நோக்கி கடுமையான தவம். ஏற்கனவே பிரம்மதேவனை ஒரு தேவனை பார்க்குறதே பெரிய கஷ்டம். இங்கே பிரம்மதேவனை பார்த்தாச்சு, அவருடைய பேரருளை பெற்றாச்சு. இப்போ கங்கா மாதாவை நினச்சி தபஸ். ஏன்னா அவர் சொல்லிட்டார், பிராயச்சித்தம் பரிகாரம் என்னென்னா கங்கை ஆகாசத்தில் இருக்க கங்கை பூமிக்கு வரணும், பூமிக்கு பாதாளத்துக்கு போகணும், பாதாளத்தில் இவங்களுடைய சாம்பல் இருக்குது. இப்போ என்னென்னாக்கா கடுமையான தவம் செஞ்சு கங்கா மாதா முதல்ல வரமாட்டேன்னு தரிசனம் கொடுத்துட்டாங்க, பூமிக்கு வரமாட்டேன் அப்படின்வாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த குளிப்பதனால அந்த பாபம் சேர்ந்துடும். அப்புறம் இவர் பேசுவார் பகீரதன், எத்தனையோ ரிஷிகளும் முனிவர்களும் உங்களோட தீர்த்தத்தில் குளிக்கிறதுனால மற்றவர்கள் எல்லாருடைய பாபத்தை அந்த ரிஷிகளுடைய அந்த சக்தியினால் போக்கிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த பாபமும் வராது. இந்த ரிஷிகளும் முனிவர்களுமே மற்ற மனிதர்களுடைய எல்லா பாபத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அதனால் நீங்கள் புனிதமாயிடுவீங்க. அதை விட அவங்களெல்லாம் குளிக்கிறதுனால நீங்கள் ரொம்ப 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 உயர்ந்த புனித நிலையை அடைஞ்சிருவீங்க. அப்பேற்பட்ட மகான்கள்லாம் இந்த பூமியில் தான் இருக்காங்க, தேவலோகத்தில் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படிலாம் சொன்னதும் சரின்னு வர்ற சம்மதிக்கிறாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு கர்வம் இருக்குது அவங்களுக்கு. நான் வேகமாக ஆகாயத்துலேருந்து விழுந்தால் இந்த உலகம் உடஞ்சிருமே, தூள் தூளாயிடும், அதை தாங்கிறதுக்கு யாரால் முடியும், அப்படி யாராவது இருந்தால் எனக்கு சொல்லு, நான் வரேன்ட்டு போயிட்டாங்க. திரும்பவும் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் செஞ்சு இதை நான் என்ன பண்ணட்டும், இப்படி நடந்திருக்குன்னு சொன்னதும் அவர் யோசித்து சொல்கிறார், சிவபெருமானால் தான் இதை தாங்க முடியும், நீ சிவனை நோக்கி தவம் செய்வாயாக, அவர் அருள் இருந்தால் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்ட்டு போயிட்டார், மறைஞ்சிட்டார். கடுமையான தவம் செஞ்சு சிவபெருமானை நினைக்கிறார், சிவபெருமானை தியானிக்கிறார். சிவபெருமான் காட்சி தரார். என்ன வேணும்னு கேட்கும்போது பகீரதன் சொல்கிறார், இதை போல் நான் நடந்ததெல்லாம் சொல்லி இப்போ கங்கை வர்றேன்னு சொல்கிறாங்க, ஆனால் கங்கை வந்தால் இந்த பூமி அழிஞ்சிடும், வேகமாக விழுந்தால் என்னை யாரால் தாங்க முடியும்னு கேட்குறாங்க. பிரம்மதேவன் உங்களால் தான் முடியும்னு சொல்கிறார். நீங்கள் தான் அருள் புரிந்து கங்கையை தாங்கி பூமிக்கு கொடுத்து பாதாளத்துக்கு போகிறதுக்கு அருள் செய்யணும். கருணையோடு அருள் கொடுத்து சம்மதிக்கிறார். நான் வரேன், கங்கை வரும்போது கூப்பிட்டு நான் தாங்குறேன் அப்படின்ட்டார். திரும்பவும் கங்கையை நோக்கி தவம் செய்கிறார். எவ்வளோ தபஸ் பாருங்க, இதான் பகீரத பிரயத்தனம். கடுமையான தவம் செய்து கங்கையை கூப்பிட்டா அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு, என்னை தாங்கிறது கூட யாராவது இருப்பாங்களா, அதையும் தான் பார்த்துடலான்னு வேகமாக விழறாங்க பூமியில். அப்போ திரும்ப சிவபெருமானை நினைக்கிறார், சுவாமி உலகம் அழிகிற மாதிரி கங்கை வந்துட்டுருக்குறாங்க, காப்பாற்றுங்கள்னு. அப்போ பெரிய வடிவம் எடுத்து, விஸ்வரூப வடிவம் எடுத்து, ஹிமாலயாஸில் இப்போ கங்கை இறங்குற இடம், அந்த இடத்துல பெரிய வடிவம் எடுத்து ஜடாமுடியெல்லாம் விரிச்சிட்டு அப்படி நிற்கிறார். அந்த கங்கை வேகமாக அவருடைய சிரஸில் விழுறது. இவர் அப்படியே ஜடாமுடியில் போட்டு முடி போட்டுட்டார். அப்படி முடி போட்ட பிற்பாடு ஒரு துளி தண்ணீர் பூமிக்கு வரல. அந்த அகங்காரத்தை, ஆணவத்தை போக்கிட்டார். கங்கையினுடைய அந்த ஆணவத்தை போக்கிட்டார், அதை புனிதமாக்கிட்டாராம். அந்த ஆணவத்தோடு அது தீர்த்தமாக இருக்காது, புனித தீர்த்தமாக இருக்காது. சிவபெருமானுடைய அருள்னால அந்த சிரஸில் வந்த கங்கையை புனிதப்படுத்திட்டார். அது ரொம்ப அழகாக தமிழில் சொல்லியிருப்பார் தேவாரத்தில் நம்முடைய திருநாவுக்கரசர், புரிசடை மேல் புனல் ஏற்ற புனிதன் தான் கான். அதாவது எல்லா வியாதி உடையவர்களுக்கும் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர், அவருக்கே ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா அவர் எந்த டாக்டர்கிட்ட போவார்? அவரை விட ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிறந்த டாக்டர்கிட்ட தானே போய் தன்னை காட்டிப்பார். அதை போல் இந்த உலகத்தில் எல்லாருடைய பாபத்தையும் போக்கக்கூடியவள் கங்கை, கங்கா மாதா. அவளுக்கே ஒரு பாபம் வந்துருச்சுன்னா அது யாரால் போக்க முடியும்? சிவபெருமானால் தான் போக்க முடியும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அந்த அகங்காரம் ஆணவங்கிறதுலாம் ஒரு பாபம் தான், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பாபத்தை போக்கி புனிதப்படுத்தி பூமிக்கு கொடுக்கறதுக்காக அப்படி வாங்கிட்டார். அப்புறம் திரும்பவும் பகீரதன் சுவாமி கிட்ட திரும்பவும் தபஸ் பண்ணுறார். சுவாமி வந்ததை பார்த்தேன், உங்கள் சிரசில் இறங்கினதை பார்த்தேன், பூமிக்கு வரலையே, அருள் செய்யுங்கள்னு வேண்டிக்கும்போது கருணையோடு கொஞ்சமாக திறந்து விடுறார். இப்போ ஓடிட்டு இருக்கிற கங்கையில் அவர் கொடுத்த அருள் தான்.
அப்போ பாருங்கள், பிரம்மதேவனுடைய கமண்டலத்திலேருந்து வந்து மகாவிஷ்ணுடைய பாதத்திலேருந்து பொங்கி அப்புறம் சிவபெருமான சிரசுக்கு வந்து பூமிக்கு வந்தது. மும்மூர்த்தி தொடர்புடைய அந்த கங்கை, அந்த கங்கா மாதா இப்படி பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பகீரதன் அதை வழி நடத்தி தன்னுடைய முன்னோர்களெல்லாம் சாம்பலாக இருக்கக்கூடிய அந்த பாதாளத்துக்கு கொண்டு போகிறார். அந்த பாதாளத்தில் அந்த சாம்பலெல்லாம் கரைச்சி அவர்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைச்சிது. எவ்வளோ முயற்சி செஞ்சு இதை கொண்டுட்டு வந்தார் இந்த கங்கையை. இப்போ இதை தான் இப்போ நினச்சி பார்க்கணும். என்னன்னாக்கா, அந்த மாதிரி இந்த பூமிக்கு கங்கை வந்து எல்லாருடைய பாபங்களையும் போக்குவதற்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கே. இதில் அந்த மும்மூர்த்தியினுடைய தொடர்பு இருக்குது. இந்த சிவபெருமானுடைய கருணையை நினச்சி பாருங்கள். எல்லா உயிர்களுக்காக அதை தன்னுடைய சிரசில் பெற்று இந்த பூமிக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளோ வேணுமோ அவ்வளோவா கொடுக்குறார். அதனால்தான் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஞான கங்கை. சிவபெருமான சிரசிலேருந்து வருது இல்லையா, அதனால் ஞானம் இருக்கிற இடம் ஞான கங்கை. அதே போல் பிரம்மதேவனுடைய கமண்டலத்திலேருந்து வந்தது இல்லையா, அது பக்தி, பக்தி கங்கை. அதனால் இங்கே பக்தி, ஞானம், யோகம் எல்லாம் சேர்ந்தது அந்த கங்கை. அதே போல் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஈஸ்வரனுடைய கருணைக்காக, சிவபெருமானுடைய கருணைக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஈஸ்வர கிருபா அப்படின்னு இந்த சிவபுராணம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிவபெருமானுடைய பெருமை சிந்திக்கிறதுக்காக இதை பார்த்தோம். இப்போ திருமூலர் திருமந்திரத்தில் வந்திருக்கிறதுல அந்த 4 வரி பாடலில் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே அப்படின்னா மேலே 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 உயர்வு கிடச்சிட்டே இருக்குமா சிவசிவன்னும் போது. முதல்ல நெகட்டிவ்னஸ் எல்லாம் போகும், பாபங்களெல்லாம் போகும், தீமைகள் எல்லாம் போகும் இல்லையா. அதை சொல்லாமல் இருந்தால் தீவினையாளர், சொல்ல சொல்ல அதெல்லாம் போகிறது. அதுக்கப்புறம் தேவநிலை கிடைக்கிறது, அதுக்கப்புறம் சிவகதின்ற முக்தியே கிடைக்கிறது, மோட்சமே கிடைக்கிறது. சிவபெருமானோட திருவடிகள்லேயே போய் அவரோடவே இருக்கிறோம். அப்படின்னா அந்த சிவனுடைய மகிமை, அவருடைய பெருமை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த கங்கா மாதா பூமிக்கு எப்படி வந்தாங்க, அந்த இப்பொழுதும் கூட பாபங்களையெல்லாம் போக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கங்கா மாதானுடைய கருணை என்ன, அதை சிரஸ் மேலே வச்சிருக்கிறார், சிவபெருமான் கிட்டேருந்து வந்திருக்கு. அதனால் நம்முடைய தீவினையை அழிக்கக்கூடிய அந்த பேரருளை தரக்கூடிய அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் கங்கை. அதை விட பல கோடி மடங்கு அருட்கருணை உடையவர் சிவபெருமான். அந்த அருட்கருணையினால் நம்மளை தேவநிலைக்கு உயர்த்தி அதை விட உயர்ந்த நிலையாகிய சிவகதியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அவருடைய அந்த பேரருளை சிந்திக்கிறோம். அப்படி தியானம் செய்து அவரை மனசால நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா குரு கிருபா அப்படின்னு நம்முடைய மாணிக்கவாசகரோட சரித்திரத்தை பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா ஈஸ்வர கிருபா அப்படின்னு இறைவனுடைய அந்த கிருபையை சிந்தித்தோம். அவருடைய கிருபையினால் எந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவர் சொல்வது போல, அந்த வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் தீவினையெல்லாம் நீங்கி அப்புறமா வந்து புனிதம் பெற்று தேவநிலை அடைஞ்சு அதுக்கு மேலே தெய்வ நிலைமைக்கு போகணுமா. அதெல்லாம் இறைவனோட அருளால் கிடைக்கும். இதெல்லாம் திருவள்ளுவர் வேறு வேறு பாடல்களில் இறைவனுடைய பெருமைகளெல்லாம் அற்புதமாக சொல்லியிருக்கார். கடவுள் வாழ்த்துன்னு முதல்ல அந்த 10 பாடல்களே சொல்கிறது இல்லாமல் வேறு வேறு இடங்களில் திருக்குறளை சொல்லியிருப்பார். அதெல்லாம் இறைவனோட தொடர்புடையது தான், இங்கே புரிஞ்சுக்கிட்டால் தெரியும். அதில் இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், அந்த அகங்காரம் மமக்காரமெல்லாம் போகிறவங்க யான் எனது என்று செருக்கறுத்தான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னு சொல்லுவார். வானோர் உலகம்னா தேவலோகம், அதற்கும் உயர்ந்த உலகம்ன்றது இந்த வீடு பேரு அப்படின்னு சொல்கிறோமே மோக்ஷம் அப்படிங்கிறது, அதுதான் சிவகதி. இந்த இடத்துல சிவகதி விஷ்ணுவை வணங்குறவங்க வைகுண்ட பதவி, அந்த பரமபதம் அந்த நிலை அடைகிறாங்க. இங்கே சிவகதி அப்படிங்கிறது சிவபெருமான் கிட்ட போகிறது, வானோர்க்கும் உயர்ந்த உலகம். அந்த வானோர்க்கும் உயர்ந்த உலகம் அப்படிங்கிற அந்த சிவகதிக்கு போகணும்னா அந்த வானோர் உலகத்தை கடந்து போகிறோம் இல்லையா, அதனால் தேவருமாவர். அதுக்கு முன்னாடி மனித நிலையில் மனிதன் புனிதனாக மாற வேண்டும், அதற்கும் சிவசிவன்ற நாமம் தான். அதனால் அந்த தீவினையை போக்குறதுக்கு சிவநாமம், அதை சொல்லாமல் இருந்தால் சிவசிவன் சொல்லாமல் இருந்தால் தீவினையாளராகவே இருந்துகிட்ருப்போம். பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த உலகத்தில் துன்பப்பட்டுகிட்டே இருப்போம். அப்போ அந்த சிவசிவன்னு சொல்லி அந்த தீவினை எல்லாத்தையும் அழித்து தேவநிலைக்கு போய் தெய்வநிலை வானோர்க்கும் உயர்ந்த நிலைக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த சிவநாமத்தை தியானித்து அவருடைய அருளை பெற வேண்டும். அதுதான் இங்கே சிவபுராணம். சிவபெருமானுடைய அந்த பெருமைகளை எல்லாம் அவருடைய அந்த உயர்வுகளை எல்லாம் புகழ்ந்து பாடுகின்றார். இதில் அவருடைய அந்த புகழ்ச்சின்றது வந்து என்னென்னா, நம்ம என்ன சொன்னாலும் இறைவனுக்கு அது குறைவு தான், அதெல்லாம் அப்பாற்பட்ட பெரும் புகழ் உடையவர் அவர்.
அந்த புகழ் நம்மளால் சொல்லவே முடியாது. நம்முடைய அறிவுக்கு நம்முடைய மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை அது. இருந்தாலும் நமக்கும் ஒரு ஆசை சொல்லணுன்ட்டு, அதனால் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்கிறோன்றது போல தான் எல்லா மகான்களுமே சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் அப்படி தான் சொல்கிறார், திருமூலரும் அப்படி தான் சொல்கிறார். என்னது, இறைவனை புகழ்வது அப்படிங்கிறது அவருடைய முழுசாக யாராலையும் சொல்லிட முடியாது அவருடைய பெருமைகளை எல்லாம், சிவபெருமானுடைய பெருமைகளை. இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லணும்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவரை சிந்தித்தால் அந்த நிலை, அவர் நிலையை அடைஞ்சிடலாம், அதுக்காக சொல்கிறோம். அப்போ இங்கே இறைவனுடைய கருணை சிந்தித்த பிற்பாடு ஈஸ்வர கிருபா அப்படிங்கிற அந்த நிலை நமக்கு கொஞ்சம் தியானத்தினால அவருடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செஞ்ச பிற்பாடு குருவனுடைய அருளும் வேணும். குரு அருள் இல்லாமல் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்காது. அப்போது யார் மூலமாக அந்த சிவபெருமானுடைய அந்த பெருமைகளை எல்லாம், அவருடைய பழமையான சிறப்புகளை எல்லாம், அவருடைய அந்த மகிமைகளை எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மாணிக்க வாசகர் மூலமாக. அவர் தான் நம்முடைய குரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த மாணிக்க வாசகருடைய அந்த அவதார மகிமை, அவருடைய அந்த பெரும் சிறப்பு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். குருவை நினைச்சு அவருடைய பெருமைகளை எல்லாம் நினைச்ச பிற்பாடு தான் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும், அந்த புஸ்தகத்தை படிக்கிற நிலைக்கு. அதனால் இங்கே குரு கிருபா அப்படிங்கிறதுல இதுக்கும் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு குருவனுடைய பெருமையை சொல்கிறார். குருனாலே நம்முடைய அறியாமை என்கின்ற இருளை போக்கி அறிவு என்கின்ற ஒளியை தருபவர். குனாலே இருட்டுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில், ரூனா அதை அழிப்பவர். இருட்டை அழிப்பது ஒளி தானே. அப்போது அஞ்ஞானமாகிய இருளை அழித்து அதில் ஞானமாகிய அந்த ஒளியை பிரகாசிக்க செய்பவர் குரு நம்முடைய புத்தியில். அதனால் அந்த புத்தியினால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சிறப்படைகிறது. புத்தியில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் எல்லாம் நீங்கி, அறியாமை எல்லாம் நீங்கி அறிவொளி பெறுகின்றோம். அந்த அறிவொளினால் வாழ்க்கையே பிரகாசமாகிறது. அதை தருபவர் தானே குரு. அதை இந்த இடத்துல திருமூலர் ஒரு பாடலில் சொல்கிறார். அந்த குருவனுடைய அந்த தன்மையை சொல்கிறார் பாருங்கள். இதில் எப்படின்னாக்கா, இந்த குருவை பற்றி சொல்லும்போது தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அவருடைய உருவத்தை பார்க்கறதே நமக்கு தெளிவை தரும். இங்கே குருனாலே இறைவனை உணர்ந்தவர்களை இந்த பாடலை நினச்சிக்கணும். இறைவனை பற்றி பேசுபவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனால் இறைவனை உணர்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்படின்னா ஞானி அல்லது மகாத்மா, அப்படிப்பட்டவங்களை இங்கே சொல்கிறோம். அதாவது இறைவனோடு தன்னை இணைத்து கொண்டவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இங்கே குருன்ற வார்த்தையில் எடுத்துக்கணும். அப்போது அப்படிப்பட்டவர்களை சொல்லும்போது அவங்களோட உருவத்தை பார்த்தாலே நமக்கு அறிவில் தெளிவு கிடைக்குமா. நம்முடைய அறிவு மயக்கமெல்லாம் நீங்கும், அறிவு குழப்பமெல்லாம் நீங்கும், அறிவில் தெளிவு கிடைக்கும். தெளிவுனாலே இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், சுத்தமாயிடும்னு அர்த்தம். தெளிவுனாலே சுத்தம், தூய்மை. இந்த தூய அறிவு தான் பக்திக்கு உகந்தது. பக்தினா உருக்கம், இறைவனை நினச்சி நினச்சி உருகணுமே, அந்த உருக்கம், அந்த உருகிய அந்த மனம்தான் யோகத்திற்கு உதவி செய்யும். யோகம்னா என்னென்னா இறைவனோடு இணையிற அந்த தன்மை. எல்லாத்துலேயுமே இறைவனோட தொடர்பு இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. குருவையே தெய்வமாக வணங்குகிறோம். அதனால் குருவனுடைய உருவத்தை பார்க்கும்போது அந்த தெய்வத்தினுடைய தொடர்புனால இறைவனோட அருளால் தான் நம்ம குரு கிடைக்கிறார். ரெண்டாவது அந்த பக்தி, அந்த பக்தியிலையும் குரு மேலேயும் பக்தி, தெய்வத்து மேலேயும் பக்தி. அந்த பக்திங்கிற அந்த மன உருக்கம் ஏற்படுறதே, அந்த மன உருக்கமே அந்த குருவை பார்த்ததுனால வர்றது தான். அந்த பக்தி அதிகரிக்கிறது அந்த குருவனோட அருளால் தான். அதுக்கப்புறம் அந்த பக்தி யோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது இல்லையா. அந்த யோகம்னா என்னென்னா நம்முடைய மனம் புத்திலாம் நம்முடைய குருவனுடைய திருவடிகளே இணையிறது, அதன் மூலமாக இறைவனுடைய திருவடிகளை போய் சேருது. அப்போது அந்த யோகம்ன்றது இணைதல், நம்முடைய புத்தி மனசு இது எல்லாத்தையும் இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவன், அது யோகம். அதுக்கப்புறம் அந்த இறைவன் தன்னுடையதாகவே ஆக்கிக்கிறார், இறைவனோட இரண்டரை கலக்கிறவன், அதான் ஞானம். அந்த ஞானத்தில் அந்த அகங்காரம் மமக்காரமெல்லாம் நீங்கி அந்த நான்றதே இல்லாமல் இறைவன்கிட்ட நம்ம கலந்துட்டோம், அவ்வளோதான். அந்த நான் என்னுடையது எல்லாம் இல்லாமல் போயிடுது. அப்போ இருக்கிறது இறைவன் மட்டும்தான். அந்த இறைவன் தான் இங்கே இருக்காருன்னு சொல்கிறோமே, அந்த இறைவன் தான் இங்கே குருவாக இருக்கார். அவங்கெல்லாம் இந்த ஞான நிலை அடைஞ்சவங்க தான் இங்கே குருன்னு சொல்கிறோம். இறைவன்கிட்ட தன்னையே கொடுத்து தன்னையே அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி, இப்போ அந்த சரீரம், அதில் இருக்கிற புத்தி, அதில் இருக்கிற மனசு, அந்த உடல் செய்கிறது எல்லாம் இறைவனுடைய செயல்தான். அந்த புத்தியிலையும் மனசுலையும் உடல் எல்லாம் இறைவனை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த இறைவனே தான் இப்போது நமக்கு குருவாக இருக்கார். அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், காண்டல்னா பார்க்கறது, அவருடைய திரு உருவத்தை பார்க்குறமே திருமேனியை, அதுவே நமக்கு புத்தியிலையும் மனசுலையும் தெளிவை தரும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்,
அப்புறம் அவர்கிட்ட உபதேசம் பெறுகின்றோம். அவர் இறைவனுடைய அந்த மந்திரத்தை சொல்லித்தரார், இறைவனுடைய அந்த மந்திரத்தினுடைய பொருளெல்லாம் சொல்லித்தரார், இறைவனுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி அந்த சத்சங்கத்தின் மூலமாக நம்மளை இன்னும் இன்னும் உயர்ந்த பக்குவ நிலை கொண்டுட்டு போகிறாரே, அதான் திருவார்த்தை கேட்டல். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க கேட்க அதை உள்வாங்கி கொள்ள நமக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்புறம் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இப்போ இவ்வளோ தூரம் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்ததற்கே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது. அவரோட உபதேசத்தை கேட்கறதுக்கே இன்னும் நமக்கு உயர்வெல்லாம் கிடைச்சிட்டே இருக்குங்கிறதுனால அவரையே நம்ம தெய்வமாக நினச்சி அவருடைய பெயரையே நம்ம மந்திரமாக்கிடுறோம். அவர் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கார். அவர் எப்போ என் பேரை சொல்லுன்னு எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க. அவர் இறைவனோட பேரை மந்திரமாக சொல்லி கொடுத்து, இறைவனோட அந்த மந்திரத்தினுடைய பொருளெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளை இறை பக்தியில் ஈடுபடுத்தும் பொழுது என்னை இப்படிலாம் வழிகாட்டி கொண்டுட்டு போகிற அந்த குருவையே தெய்வமாக நினச்சி அவருடைய நாமத்தையே மந்திரமாக சொல்லி அப்புறம் அவர் சொன்ன மந்திரத்தை திரும்ப சொல்லுவோம். முதல்ல குருவை நினச்சி குருவனுடைய பேரை நினச்சி அதுக்கப்புறம் தான் மந்திரத்துக்குள்ளே போகணும். அது எல்லா மந்திரங்களுக்குமே இதான் முறை சொல்லுவாங்க. இப்போ காயத்ரி மந்திரம் சொல்கிறோன்னா கூட இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு விஸ்வாமித்திர மகர்ஷி அவருடைய தியானத்தில் உள்ளுக்குள்ளே உணர்ந்து அந்த மந்திரத்தை கண்டறிந்து நமக்கு கொடுத்துருக்கார். அப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திர மகர்ஷியை நினைக்கணும் இல்லையா, அப்புறம் தான் காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அதே போல் எல்லா மந்திரங்களுக்குமே அப்போ அந்த மாதிரி நம்முடைய குரு நமக்கு சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா முதல்ல நம்முடைய குருவை வணங்கி அவருடைய பேரையே மந்திரமாக சொல்லி அதுக்கப்புறமா தான் அவர் சொல்லி கொடுத்த அந்த உபதேசித்த சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ நமக்கு அந்த ரிஷின்றவர் நம்முடைய குருவாகிடுவார். சரியா, நம்முடைய குருவை ரிஷியாக நினச்சி அந்த ரிஷியை நினச்ச பிற்பாடு தான் மந்திரத்தை சொல்லணும். அப்போ அந்த ரிஷியினுடைய பேரை சொல்கிற மாதிரி தான் குருவனுடைய பேரை சொல்கிறது. அந்த குருவையே தெய்வமாக நினச்சி சொல்கிறது. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இப்போ இதில் என்னென்னா ஒரு ஸ்டேஜ் ஒரு நிலை கடக்க நம்முடைய புத்தியில் இன்னும் தெளிவு அதிகமாகிட்டே போகிறது. அதுதான் பிரசாதம்னே சொல்லுவார் பகவத்கீதையில். மனத்தெளிவு, மன அமைதி, அதுதான் பிரசாதம். 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தில் சொல்லுவார், இந்திரியங்களெல்லாம் விருப்பெருப்பு இல்லாமல் உலகத்தில் பயன்படுத்தி வாழ்பவர்களாகிய அந்த ஞானிகள், அந்த ஞானி இந்த உலகத்தில் வாழறாங்க. ஆனால் இந்திரிய விஷயங்களால் உலக விஷயத்தினால் அவங்க பாதிக்கப்படுறதே கிடையாது. காரணம் என்ன? அவங்க இந்திரியங்களை கட்டுப்படுத்தினவங்களாக இருக்கிறாங்க. அப்படி கட்டுப்படுத்தி விருப்பெருப்பு இல்லாமல் இறைவனையே நினச்சி கொண்டு இந்த உலக விவகாரங்களை ஈடுபடுறதுனால அவங்களுக்கு பிரசாதம்ன்ற நிலை கிடைக்கிறதாம். இந்த பிரசாத நிலையில் அவங்க இருக்காங்களாம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவசியர் விதே ஆத்மா பிரசாதம் அதிகச்சதி. விருப்பு வெறுப்புகளை விட்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஞானிகள், ராகத்வேஷம், ராகன்னா விருப்பம், துவேஷம்னா வெறுப்பு, வியுக்தைஹி அப்படின்னா விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த மகான்களை சொல்கிறாங்க ராகத்வேஷ வியுக்தைஹி தூ. அப்படிப்பட்டவர்களுக்கு விஷயான் இந்திரியேஸ்வரன், அவங்களாம் வெளி உலக விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க. பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, நுகர்றது, தொடர்றது எல்லாத்துலையும் ஈடுபட்டால் கூட அவங்க ஆத்மவசத்திலேயே இருக்கிறாங்களா, இறைவனோடவே தன்னை நினச்சிக்கிட்டு தான் உலக விஷயத்தில் ஈடுபடுறாங்க. ஆத்மான்னு இங்கே இறைவனை குறிக்கிறது. ஆத்மவசியர் விதை ஆத்மா பிரசாதம் அதிகச்சதி. அப்படிப்பட்டவர்களுக்கு மன தெளிவு கிடைக்கிறது. பிரசாதம்ங்கிறது இங்கே தெளிந்த மனம், தெளிந்த புத்தி, ரெண்டும் சேர்ந்தது தான் இங்கே வார்த்தை. அந்த தெளிவுங்கிறது என்ன புரிஞ்சுக்கணும், அதில் தான் அமைதி. தெளிந்து இருந்தால் தூய்மையாக இருக்கும், தூய்மையாக இருந்தால் அமைதியாக இருக்கும். சுத்தம், அதில் இருக்கக்கூடிய சாந்தி. சரி, அந்த தெளிவு தான் தூய்மை, தூய்மையில் தான் அமைதி. மன தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு அமைதியாக இருக்கும். இந்த பொறாமை, கோபம், துக்கமெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அமைதி போயிடுது இல்லை. அமைதி போயிடுதுன்னா ஏன் போச்சு அப்படின்னா அந்த தெளிவு போயிடுச்சு, தூய்மை போயிடுச்சு. தூய்மை போகிறதுனால அந்த தெளிவு போயிடுச்சு. அந்த தெளிவு போகிறதுனால எல்லாம் கஷ்டமும் வருது. இப்போ இங்கே நினச்சி பாருங்கள், இறைவனோட அருளால் அந்த பிரசாத நிலைன்ற அந்த மனத்தெளிவு, மன அமைதியில் ஞானிகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில். இப்போ இந்த மாதிரி தான் திருமூலர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த மனத்தெளிவு, மன தூய்மைன்றத பகவான் சொன்னாரே, அந்த நிலைக்கு முதல்ல குரு அருள் வேணும். அர்ஜுனனே அப்படி கிருஷ்ணரை சரணாகதி பண்ணி தான் இதெல்லாத்தையும் கற்றுக்கிறான். கீதை முழுவதையும் கற்றுக்கிட்டு அப்புறம் தான் அவனுக்கு அந்த நிலையெல்லாம் வரப்போகுது கிருஷ்ணருடைய அருளால். அர்ஜுனனுக்கும் இறைவனே குருவாக இருக்கிறார் குருஷ்ண பரமாத்மா. அதே போல் இங்கே மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே குரு. அப்புறம் இதை விட வேறு என்ன வேணும்? எல்லாருக்கும் ஆதி குருவாக இருக்கிறவர், முதல் குருவாக இருக்கிறவர் சிவபெருமான். அவரே இங்கே மாணிக்க வாசகருக்கும் குருவாக இருக்கார்.
அதனால் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அவருடைய உருவத்தையே தியானத்தில் நினச்சாலும் தெளிவான். முதல்ல நேரில் பார்த்தாங்க இல்லையா, அந்த பார்த்த உருவத்தை மனசுக்குள்ளே கொண்டு வந்து எப்போதும் நினச்சிக்கிறது. இப்போது 2 வரி அடுத்த 2 வரி எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 2 வரியில் அவரை நேராக போய் பார்க்குறோம், அவரை மந்திரோபதேசத்தெல்லாம் வாங்குகிறோம், அவருடைய அந்த உபதேசத்தெல்லாம் வாங்குகிறோம். அடுத்த 2 வரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் அவரோடய இருக்க முடியாது இல்லையா. சில பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், குருவோடவே வாழக்கூடிய வாய்ப்பு. நிறைய நேரங்களில் அவரை பார்த்த பிற்பாடு நமக்கு இந்த உலக வாழ்க்கைன்னு இருக்குது, இந்த உலக வாழ்க்கையில் போய் எல்லா செயல்களையும் ஈடுபட்டு வாழணும். அப்போ அந்த எல்லா நேரங்கள்லையும் என்ன பண்ணணும்னா, அவருடைய பேரை சொல்லி சொல்லி அவரை உருவத்தோடு உள்ள தியானம் பண்ணிக்கணும். அவரோட பேரை சிந்திக்கிறது அல்லது ஜபம் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே அவரை தியானிக்கிறது எல்லாமே தெளிவை தரும். அப்படின்னா பாருங்கள், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இப்போ இந்த திருமூல சொன்ன எல்லா விஷயங்களுமே இந்த 4 வரிகளில் ஆழமான பொருள் நிறைய இருக்குது. எல்லாம் அனுபவத்துக்கு வர வேண்டியது, வெறும் சொற்களால் சொல்லி புரிய வைக்கிறது இல்லை. மாணிக்க வாசகர் அத்தனை அனுபவித்தார். இறைவனை திருமேனியோடு பார்க்குறார், அதனால் மனத்தெளிவெல்லாம் பெருகிக்கிட்டே போகிறது. ஏற்கனவே ரொம்ப தெளிவானவர், அவர் ரொம்ப பெரிய மகாத்மா முதல்ல இருந்தே நம்முடைய மாணிக்க வாசகர். அதில் இறைவனை இறைவனே தரிசனம் கொடுத்து குருவாக வர்றாருன்னா அப்புறம் எப்படி சொல்கிறது? அப்பேற்பட்டவருக்கு முதல்ல குருவனுடைய உருவத்தை பார்க்குறாரா, அப்புறம் அவருடைய உபதேசத்தை வாங்கிக்கிறார். அவர் மூலமாகவே பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிறார். சிவபெருமானே தன்னுடைய மந்திரத்தை தானே கொடுக்கிறார். எப்படி இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், கரிக்குருவிக்கே உபதேசம் செய்கிறார். ஒரு பறவையாக இருந்தால் கூட அவருக்கு எல்லா ஜீவனும் ஒன்று தான். எது தன்னை அணுகி தன்னிடம் சரணாகதி பண்ணி தன்னிடம் பக்தி செய்கிறதோ அதற்கு எல்லாம் கொடுக்கக்கூடியவர் பகவான். அதனால் அந்த கரிக்குருவிக்கு உபதேசித்த அந்த கடவுள் பாருங்கள், எல்லாருக்கும் பொதுன்றது போல் இங்கே மாணிக்க வாசகருக்கும் அவர் தான் உபதேசிக்கிறார். அப்போ தன்னுடைய மந்திரத்தை தானே சொல்லித்தரார் இல்லையா. அப்போது அப்பேற்பட்ட உபதேசம். 2வது தெளிவு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். 3வது அவருடைய பேரே இறைவன் சொன்னதுனால அதுவே தான் குருவோட பேர், அதுவே தான் இறைவனோட பேர். அதனால் அதையே சொல்கிறார் இவர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அந்த இறைவனே நினச்சி இறைவன் ஆயிடுறார் மாணிக்க வாசகர். இறைவனோடவே 2 கலந்துடுறார் கடைசியில். அப்போ அவருடைய வாழ்க்கையில் குருவாக இறைவனை காண்கின்றார், அந்த குருனுடைய உபதேசத்தை கேட்கின்றார், அப்புறம் அந்த குருவனுடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கடைசியில் அந்த குருவோடவே 2 கலக்கிறார். ஏன்னா அந்த குருவே தான் தெய்வம். நம்ம எப்படி சொல்லுவோம், நம்முடைய குருவை தெய்வமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம், பார்க்கணும் சத்தியம். ஆனால் அங்கே இறைவனே தான் வர்றார் குருவா. அப்புறம் இன்னொரு தடவை குருவை இறைவனாக பார்க்கறதுன்றதே கிடையாது. இந்த 2 ஒன்றாயிடுது. குருவே இறைவன், இறைவனே குரு. அதில் எவ்வளோ பெரிய பெருமை. ஆனாலும் கூட அவருக்கும் தன்னுடைய தேஜோமயமான சிவரூபத்தெல்லாம் காட்டலை, மனித வடிவத்திலேயே தான் காட்டுறார். இவர் தான் உணர்ந்துக்கிறார். இவர் மனித வடிவத்தில் காட்டினாலும் இது அந்த ஸ்வயம் பிரகாசமான பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதியான சிவனே தான் மனித வடிவத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் ஏமாறாமல் புரிந்து கொள்கிறார். நாமெல்லாம் ஏமாந்து போயிடுவோம். மனுஷனாக பார்த்துட்டு கடவுளை வேற எங்கேயோ தேடுவோம். ஆனால் இங்கே மனித வடிவத்திலே அவர் வந்திருந்தாலும் இவர் உணர்ந்துக்கிட்டார் தான் ரொம்ப பக்குவப்பட்டவர் மாணிக்க வாசகர். அதனால் எந்த வடிவத்தில் அவர் வந்தாலும் தெரிஞ்சுக்கிறார் இவர், இறைவன் எந்த வடிவத்தில் வந்தாலும். அதனால் இங்கே ரொம்ப பெரிய விசேஷம். அந்த விசேஷத்தை இப்போ மாணிக்க வாசகரோட சரித்திரமாக பார்க்க போகிறோம். சரியா? எதற்காகன்னா அவருக்கு இறைவன் குருவாக வந்தார்ன்றதுக்காக இது சொன்னது. இப்போது மாணிக்க வாசகரோட சரித்திரத்தை பார்க்கலாம் சுருக்கமாக. ரொம்ப விளக்கமாக பெருசாக நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் ஓரளவுக்கு சுருக்கமாக இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகின்றோம். அவருடைய இந்த சரித்திரம் எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போது இதே நம்முடைய இந்த சின்ஃபோ சேனலில் முன்னாடி நம்ம திருவிளையாடல் புராணம் அப்படின்னு எடுத்திருக்கிறோம். அந்த திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவரால் அருளி செய்யப்பட்டது. சிவபெருமான் மதுரையில் நிகழ்த்திய லீலைகள், திருவிளையாடல்கள் அப்படின்னு 64 திருவிளையாடல்கள். அந்த திருவிளையாடல்கள் எல்லாம் அப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது கடைசியில் இருக்கக்கூடிய திருவிளையாடல்களாக 64 திருவிளையாடலில் 58, 59, 60, 61 திருவிளையாடல்கள் எல்லாம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் நிகழ்த்தியது. மாணிக்க வாசகர் மூலமாக சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அப்படிங்கிறது அந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய அதே சரித்திரம்தான். ஆனால் இப்போது நம்ம அடுத்த நூல் பார்க்குறோம். அவர் மாணிக்க வாசகர் பாடிய அந்த திருவாசகத்தில் இது பார்க்க போகிறோம், சிவபுராணம் அப்படிங்கிறது. அதனால்
அந்த சிவபெருமானுடைய அருளை பெற்ற நம்முடைய குருவாக, இப்போ அவருக்கு குரு சிவபெருமான், நமக்கு குரு வந்து மாணிக்க வாசகர். அந்த மாணிக்க வாசகர் மூலமாக தான் சிவபெருமானோட அருளை பெற நாம் முயற்சி செஞ்சிட்ருக்குறோம், செய்ய போகிறோம் தொடர்ந்து. அதனால் இப்போது நம்முடைய குருவாக இருக்கக்கூடிய இப்போ இந்த குரு கிருபா அப்படிங்கிறது வந்திருக்கிறோம். நம்முடைய குருவனுடைய கருணை அதை பெறுவதற்காக அவருடைய அந்த வரலாறு, அவர் வாழ்ந்த சரித்திரம், இதெல்லாம் அவங்க தன்னை பற்றி தான் எதுவுமே சொல்லிக்கிறது கிடையாது. அவருக்கு தனக்கு சிஷ்யர்கள்னு யாரையும் வச்சுக்கவும் இல்லை, அவருக்குன்னு யாரும் சிஷ்யர்கள் கிடையாது மாணிக்க வாசகர். அப்போது ரொம்ப சிரமந்தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அவர் உற்றார் உறவினரோடும் சேர்ந்து இல்லை, அப்பா அம்மாவோட மற்ற உறவினரோடெல்லாம் சேர்ந்து தான் அவங்களாவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. எல்லாரையும் பிரிஞ்சு இருக்கிறார், சிஷ்யர்களையும் வச்சுக்கல, இறைவனையே சிந்திச்சு இருக்கிறதுனால அவரை பற்றி சொல்கிறதுக்கு யாரோ ஒரு சிலர் பிற்பாடு வந்தவங்க முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோதான். யாருக்கும் முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் எழுதி வைக்கலை, அவரோட சமகாலத்தில் இருந்தவங்க யாரும் அவரை பற்றி சொல்லலை. ஏன்னா இருக்கும்போது அவங்களோட பெருமையெல்லாம் யாருக்கும் தெரியறதில்லை, அப்புறமா தானே யோசிக்கிறாங்க. அதனால் யாரோ ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் கூட அது வந்து ஆதாரபூர்வமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது அவங்க வந்து அந்த தெய்வமாக நினச்சி பார்த்து எழுதுறதுனால இந்த ஒரு மாற்றம் வர வாய்ப்பு உண்டு. இப்போ நமக்கு என்ன தெரியுமோ, இப்போ நான் முன்னாடி சொன்னது போல் திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் எப்படி கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு நம்ம அவருடைய பெருமைகளை எல்லாம் பார்க்கலாம். இதை அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து குரு கிருபா அப்படின்னு மாணிக்க வாசகரோட சரித்திரத்தை சிந்தித்து அதுக்கப்புறம் சிவபுராணத்துக்குள்ளே நாம் நுழையலாம். அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஓம் असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम.